धान्यं धनं वसुं बहुपुत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायु सर्वाभीष्टसिद्धिरस्तु। वसुरूपानस्मदे पितृस्पदा नमस्तर्पयामि रुद्रभुवानस्मद्पितामहं सदा नमस्तर्पयामि ஆதித்யரூபானஸ்மத்பிதாமகம் சதா நமஸ்தர்ப்பயாமி. என்னத்தை சமுத்திரத்தில் கொண்டு கரைச்சிட்டு வந்துருங்க. அவர் தான் ரிப்போர்ட்டர் பிரசன்னா. வெயிட் பண்ணுறாரு போல இருக்கு. இந்தாங்கப்பா, ஐயருக்கு கொடுக்க வேண்டிய தட்சணை கொடுத்துட்றீங்களா? கொடுத்துட்றேன். நான் கிளம்புறேன். ஆமாம், ஃபோன்மா. இந்த கிளம்புறேன். சரிம்மா. என்ன பிரசன்னா, என்ன இங்க என்ன எப்படி? இல்லை, லவஸை பற்றி ஒரு ஆர்டிக்கல் இருந்தான்னு இப்போ தான் வந்தேன். இன்ஃபேக்ட் அவங்கக்கிட்ட பேசி முடிச்சுட்டு உங்ககிட்டயும் அதே விஷயத்தை பற்றி உங்கள் ஒப்பீனியன் வாங்கணும்னு நினச்சேன். நீங்களே இதே இடத்துக்கு வந்துட்டீங்க. உங்கள் வேலை முடிஞ்சிருச்சா? யா அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. முதல்ல நான் அவங்க சொன்னதை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சாரி, ஒரு நிமிஷம், ஜஸ்ட் a minute. ஹலோ, ஆமாம், அங்கே தான் வந்துட்டுருக்கேன். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுப்பா. இங்கே அங்கே தான் வரேன். வெயிட் பண்ணுறியா? ஓகே, ½ an hour. ஓகே ஓகே, பாய். சொல்லட்டுமா? இல்லை பிரசன்னா, உங்களுக்கு ரொம்ப அவசரமாக எந்த வேலையும் இல்லைன்னா என்னுடைய வந்துட்டிங்கன்னா கார்லேயே பேசிட்டு போயிடலாமே. ஓகே, வாங்க. மேடம், உலகத்திலே 2வது நீளமான பீச் மெரினா. இது நம்ம ஜனங்களுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்னு கூட சொல்லலாம். பணக்கார குடும்பத்தை சேர்ந்த எத்தனையோ பேர் குடும்பத்தோட 5 ஸ்டார் ஹோட்டலெல்லாம் போய் தங்குறாங்க. ஆனால் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஆண்களுக்கு ஸ்டார் ஹோட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம மெரினா பீச் தான். புவர் மேன்ஸ் ஸ்டார் ஹோட்டல், புவர் மேன்ஸ் ஊட்டி, சிம்லா, என்ன வேணாலும் நினச்சிக்கலாம். இங்கே சில தப்பான ஜோடிகள் சில தப்பான விஷயங்களை செய்கிறாங்க. ஆனால் அதுக்காக சில நல்ல குடும்பத்து பெண்களை விசாரணைங்கிற பேரில் கூட்டிகிட்டு போய் டார்ச்சர் பண்ணுறது, பீச் விட்டு விரட்டுறது, இதெல்லாம் சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பிரசன்னா, போலீஸ் வந்து கண்மூடித்தனமாக பிஹேவ் பண்ணுறதில்ல. தப்பாக பிஹேவ் பண்ணுறவங்கள சில டைம் களை எடுக்கும்போது நல்ல ஃபேமிலியிலேருந்து இருக்கிற பெண்களோ இல்லை கப்புள்ஸோ மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஐ ரிக்ரெட் தட். ஆனால் நல்ல குடும்பத்துலேருந்து வந்தவங்களுக்கு பப்ளிக் பிளேஸில் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியணும். அவங்க ஒரு பப்ளிக் பிளேஸில் இருக்கும்போது யாராவது தப்பாக பிஹேவ் பண்ணாங்கன்னா ஒன்று அந்த இடத்த விட்டு அவங்க நகர்ந்துடணும், இல்லைன்னா எங்களுக்கு சொல்லணும்.
எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? வா இங்க வா, உட்கார். ரிப்போர்ட் கார்டு. ரிப்போர்ட் கார்டுல கையெழுத்து போடுங்க. ஃபர்ஸ்ட் ரேங்கா? ஐயோ சமத்து செல்லம். சைன் போடுங்க. என்னம்மா? சைன் பண்ணுங்க. ஓ சைன் பண்ணணும் இல்லையா? வெரி குட். என்னம்மா எப்பவும் நீங்களே சைன் பண்றீங்க? அப்பா எப்போ சைன் பண்ணுவாருமா? அப்பா வெளியூர் போயிருக்காரு இல்லையா, உன்னோட அடுத்த ஹாஃப் இயர்லிக்குள்ள அவர் திரும்பி வந்துருவாரு. அப்ப சைன் போடுவார். சரி. அப்பவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவியா? வாங்குவியா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினதுக்காக அம்மா என்ன கொண்டு வந்திருக்காங்க தந்து பார்க்கலாமா? என்னது இது? ட்ரெஸ்ஸு. இப்போ நீ என்ன பண்ணுவியா? இதை போய் நீ போட்டு வருவியா? ஓட்டு 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 ஓட்டு. அச்சோ பாப்பா. அம்மா எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குடா. டர்ன் பண்ணு, சுத்தி காமி எனக்கு. லவ்லி. சரி நீ வந்து இப்போ நீ சமத்தா படிச்சிட்டு இருப்பியா? நான் வந்து உன்னை அடுத்த வாரம் வந்து பார்ப்பேன். சரி. அப்போ நான் கிளம்பிட்டுமா? ஐயோ அப்படி இருக்கக்கூடாது செல்லம். இங்கே வா வா ஓகே. பாய் டா கண்ணா. பாய். போலாமா? எதுவுமே கேட்காம வரீங்க? என்ன கேட்கணும்? நான் தான் கேட்க வேண்டியதில் வர வழியில கேட்டேன்னு. இல்லை, பீச்சில் நடந்ததை பார்த்தீங்க, ஹோமில் நடந்ததையும் பார்த்தீங்க. அதை பார்த்த அப்புறமும் எதுவும் கேட்கணும்னு தோணலையா? உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு பழகிறதாங்க நட்பு. சில நேரத்தில், ஏன் பல நேரத்தில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில மௌனமே ஒரு அர்த்தமான உரையாடலாக இருக்கும். உங்களை சுற்றி பல ரகசியங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த சிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்கள் அப்பா மிஸ்டர் பெருமாள் உயிரோடு இருக்கார். ஆனால் உங்களோட உண்மையான அப்பா மிஸ்டர் செந்தில்நாதன் இப்போ உயிரோடு இல்லை. ஒரு அசைன்மெண்ட்டுக்காக குற்றாலத்துக்கு போயிருந்தேன்ல, அப்போ உங்களை பற்றி அரசியல் பெருசலாக பல விஷயங்களை கேள்விப்பட்டேன். உங்கள் அப்பா மிஸ்டர் செந்தில்நாதன் எதிர்பாராத விதமாக இறந்துட்டார். உங்கள் பூர்வீகமே குற்றாலம் தான். உங்கள் அப்பாவோட மறைவுக்கு அப்புறம் உங்கள் குடும்பமே குற்றாலத்தை விட்டு வந்துருச்சு. இந்த உண்மைகள்லாம் தெரிஞ்சு கூட நான் ஏன் தெரியுமா உங்ககிட்ட கேட்கல? ஏன்னா நான் இப்போ வெறும் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் பிரச்சனை மட்டும் இல்லை, உங்கள் நண்பன் பிரச்சனாவும் கூட. வெறும் ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக இருந்திருந்தா நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு திதி கொடுக்குறது உங்களுக்கே தெரியாமல் ஃபோட்டோ பிடிச்சி இந்நேரம் அதை பப்ளிஷ் பண்ணுற வழியை பார்த்துருப்பேன். ஆனால் எனக்கு அப்படி செய்ய மனசு வரல. அதுக்கு காரணம் நட்பு. நட்புக்கு ஒரு இலக்கணமாக நீங்கள் இருக்கீங்க. என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தா நீங்கள் என்னை அந்த ஹோம் கூப்பிட்டு போயிருப்பீங்க. அங்கே வந்து பார்த்தா மிஸ் ரேகா ஐபிஎஸ்ஸை ஒரு 6 வயசு பையன் அம்மானு கூப்பிட்றான். நீங்களும் அவன் மேலே ரொம்ப பாசமாக இருந்தீங்க. உங்கள் தாய் பாசத்தை பார்த்தேன். ஆனால் கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. நீதி நேர்மை உண்மைன்னு பேசுகிற ரேகா ஐபிஎஸோட லைஃப்பில் பல உண்மைகள் மறைஞ்சிருக்கு, பொய்கள் சூழ்ந்திருக்கு. உங்களோட இந்த மறைமுகமான வாழ்க்கைக்கு சில சரியான காரணங்கள் இருக்கும்.
அதை என்னைக்கு நீங்களாக பப்ளிக்கிட்ட சொல்கிறீங்களோ அன்னைக்கு அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டோம். அது போதும். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் நான் வெறும் ஒரு பார்வையாளர் தான், மியர் ஸ்பெக்டேட்டர். என்னோட ப்ரைவசியை மதிக்காதவங்கள நானும் மதிக்கிறதுல நீங்கள் சொன்னதை நான் இன்னும் மறக்கல. மேடம், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே உதவியாக இருந்தாலும் சரி, இல்லை சில ரகசியங்களை ஷேர் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி, அது அது தானாக வரணும், நம்மளா கேட்டு வாங்கிக்கக்கூடாது. ஆனால் ஒன்று, இப்போது என்னை இந்த ஹோம்க்கு கூட்டிகிட்டு போய் உங்களோட பர்சனல் லைஃப்பில் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுவே நீங்கள் என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை காட்டுது. ஸோ உங்களுக்காக எப்போ தோணுதோ அன்றைக்கி உங்கள் லைஃப்பை பற்றி சொல்லுங்களேன், நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ. யூ வெல்கம். வா, முகம் கழுவிட்டு வந்து சாப்பிடு. இல்லைம்மா, ஹோட்டல்லையே சாப்பிட்டேன். ஹோட்டல்லையா? ஆமாம், பிரசன்னாவும் நானும் போய் சாப்பிட்டோம். அப்போ நீ தீபக்கை பார்க்க போலியா? பார்த்தேனே. பிரசன்னாவும் கூட வந்தாரா? ம். ரேகா, நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத. நீ பிரசன்னாவுக்கு ரொம்ப இடம் கொடுக்குற. அவன் ஒரு பத்திரிக்கைக்காரன். என்னைக்காவது ஒரு நாள் ஒன்று கிடக்கணும்னு எழுதிட போகிறான். அம்மா, அவர் அப்படிலாம் ஒன்றும் செய்ய மாட்டாருமா, நம்புங்க. இப்படி ஒருத்தனை நம்பித்தான் ஏற்கனவே உன் வாழ்க்கை திசை மாறி போச்சு. திரும்பவும் அந்த மாதிரி நடக்கணுமா சொல்லு? அம்மா, இங்கே பாரும்மா. இப்போ தான் நீ நிம்மதியாக சந்தோஷமாக கௌரவமாக வாழ ஆரம்பிச்சிருக்க. இந்த நேரம் பார்த்து உன்னோட பழைய கதை எல்லாருக்கும் தெரிஞ்சு நமக்கு சங்கடம் வரணுமா? அம்மா, எத்தனை நாள் தான் பழைய கதை வெளியில் வந்து போதேன்ற பயத்தில் இருக்க முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வரத்தானே போகுது. அதுக்காக இப்போவே நோட்டீஸ் அடித்து ஊரெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கு நீ பிரசன்னாவோட பழகிறது. அம்மா, அவர் என்னோட ஃப்ரெண்டு, ஒரு துணை, கம்பேனியன். ஒரு பொண்ணுக்கு நல்ல துணைங்கிறது அவ கூட வாழ்நாள் முழுக்க வாழற அவ புருஷன் மட்டும்தான். இந்த ஃப்ரெண்டு, கம்பெனி இதெல்லாம் சும்மா. எதுவுமே கணவன்கிற ஸ்தானத்துக்கு ஈடாகவே முடியாது. உன் நிலைமை எனக்கு புரியுதுமா. நீ இளைப்பாற ஒரு மரம் தேவை, சாய ஒரு தோள் வேணும். அதுக்காகத்தாம நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். பிரசன்ன அதுக்கு தகுதியானவன் நீ முடிவெடுத்தா நாங்கள் தடுக்க மாட்டோம். ஆனா யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வா. அம்மா, எதோட முடிச்சு போடுறீங்கம்மா? வாழ்க்கையில சில விஷயங்கள் ஒரு தடவை தான் வரும். அது தப்பாயிடுச்சுன்னா தப்பு தான், திருத்தி எழுத முடியாது. பூங்கிறது ஒரு முறைதாம்மா பூக்கும், அது மறுபடி பூக்குன்ற நம்பிக்கையில நான் யாரோடையும் பழகல. எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கம்மா. கிராமங்கள் இந்த நாட்டின் முதுகெலும்புகள். அவை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். கிராமங்கள் அழகு கெடாமல் நவீன வசதிகளை பெற வேண்டும். பெரிய நகரங்களுக்கு அருகே துணை நகரங்கள் அமைவது அவசியம். அவை போன்ற துணை நகரங்கள் விளை நிலங்களில் அமையாமல் தரிசு நிலங்களில் அமைய வேண்டும். சார், உங்களை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க. வர சொல்லு. சரிங்க சார். இவை போன்ற வணக்கம் சார். வணக்கம். என் பேர் மணிமாறன், யூனியன் லீடர். இவர் நாகரத்னம். உட்காருங்க வாங்க. உட்காருங்க.
சொல்லுங்க சார் நாங்கள் ஒன்றா நெல்லையப்பர் ஜின்னிங் ஃபேக்டரியில் ஒர்க் பண்ணுறோம். சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்கள் கட்டுரையை ஒன்று விடாமல் படிக்கிறவனா? சந்தோஷம். உங்கள் கட்டுரையில் நீதிக்கும் நேர்மைக்கும் அதிகமாக இடம் கொடுக்குறீங்க. அநியாயத்துக்கு எதிராக துணிஞ்சு குரல் கொடுக்குறீங்க. அதனால தான் எங்கள் பிரச்சனையை உங்ககிட்ட கொண்டு வந்தோம். உங்க பிரச்சனை என்ன? முதல்ல அது சொல்லுங்க. சார், எங்கள் ஃபேக்டரியில் 1000 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. எந்த காரணமும் இல்லாமல் திடீர்னு 5 பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. நிர்வாகம் எப்படியும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லியிருக்கணுமே. சொன்னாங்க. ஆள் குறைப்பு, அதிகம் படிக்கலன்னு எந்திரங்க கையில மனுஷங்களை பலி கொடுக்குறாங்க சார். அந்த பலிகடால இவரும் ஒருத்தர். இவர் குடும்பமே பட்னியா இருக்கு சார். இத பத்தி நீங்க தான் உங்க பத்திரிகையில எழுதி எங்களுக்கு பதிலாக குரல் கொடுக்கணும். இவரை மாதிரியே 5 குடும்பமும் பட்னியால வாடுது சார். நெல்லையப்பரை எதுக்க உங்க பேனாவால மட்டும்தான் முடியும். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு சார். இந்தாங்க, அதை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் இதுல இருக்கு. படிச்சு பார்த்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போராடுறேன். என்ன நடக்குதுன்னு அப்புறம் பார்ப்போம். கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. என்றைக்குமே வாய்மை தான் வெல்லும். உங்களுக்கு நீதி கிடைக்க நான் முயற்சி பண்ணுறேன். நன்றி. வரோம் சார். உன் பேர் என்ன? தீபக். இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? எங்கே போகணும்? ஸ்கூலுக்கு. ஸ்கூலா? எந்த ஸ்கூல்? கார்த்திக் மெட்ரிகுலேஷன். கார்த்திக் மெட்ரிகுலேஷன். அந்த ஸ்கூல் இங்கேருந்து ரொம்ப தூரமாச்சு. ஆமா அங்கிள். எப்படி இங்கே வந்த? ஸ்கூல் பஸ்ல பிக்னிக் வந்தோம். கூட வந்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போயிட்டாங்களா? ஸோ உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் அவ்வளோ அஜாகிரதையாக இருந்திருக்காங்க. எங்க அம்மாவும் உங்களை மாதிரி தான் கோவப்படுவாங்க. ஏன் உங்கள் அப்பாவுக்கு கோபமே வராதா? எங்க அப்பா இங்க எல்லாம் ஃபாரின் போயிருக்காரு. ஓ, ஃபாரின் போயிருக்காரா? சரி, உங்கள் அம்மா பேர் என்ன? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பலம் உடைத்திடும் பகை வரை